பார்க்க போறோம்னா, மிக முக்கியமா வந்து இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய கோயிலா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல வந்து ஆம் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா, மிக முக்கியமா பத்மநாத கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த திருப்பதி தான் பார்த்தீங்கன்னா, அதிகமான வந்து அதாவது பணக்கார கோயில் அப்படிங்கலாம். ஸோ அந்த மாரி பணக்கார கோயிலுங்கிறது எப்படி வந்து இப்படி உருவானுச்சு? அத மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போதைக்கே வந்து 2020ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 12,000 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல சொத்து மதிப்பு இருக்கு அப்படிங்கிறாங்கங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல வந்து மிக முக்கியமா இவ்வளவு சொத்து வந்து எப்படி இவ்வளோ ஸ்டார் சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது முக்கியமா மக்கள் தான் வந்து அதிகமான காணிக்கை வந்து இங்க செலுத்தினதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான காணிக்கையில வந்து இங்க செலுத்தினதுனால, இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 80%க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் கொண்ட செலுத்தின நகைகளா இருக்கட்டும், பணங்களா இருக்கட்டும், இதுதான் வந்து அந்த திருப்பதி கோயில் வந்து இவ்வளோ சொத்து மதிப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அரச சார்ந்து இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு தேவஸ்தானத்த சார்ந்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த சொத்து மதிப்பு எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, எப்படி வந்து இவ்ளோ பணங்கள் இந்த திருப்பதிக்கு சேர்ந்துச்சு, அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து இங்க தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு போறதா இருக்கட்டும், மிக முக்கியமான கிரிக்கெட் வீரர்களா இருக்கட்டும், எல்லா செலிபிரிட்டீஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட திருப்பதி கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா ஒரு 5 விதமான ஒரு ஒரு ஃபேக்ட் இருக்கு. அதாவது உண்மைத்தன்மை இருக்கு. ஸோ இந்த இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து எந்த அதாவது பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரர்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்டேட்டோட இருந்துச்சு. இதெல்லாம் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, இந்த பேர் வந்து எப்படி வந்தது? திருப்பதிங்கிறது எப்படி பேர் வந்தது? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு ஹலோ எவ்ரிஒன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 இந்த திருப்பதியோட இன் ஒ இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோயிலோட வயது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோயிலோட ஒரிஜினல் வயசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வரையும் தெரியல அப்படிங்கிறாங்க. ஆனா, இத வந்து நீங்க வந்து தமிழ்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, இதுல சங்க காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மணிமேகலை, சிவசிந்தாமணி, சிலப்பதிகாரம் இந்த மாரி நூல்கள்ல வந்து இதோட குறிப்புகள் வந்து இப்போ வரையும் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கோயில் வந்து எப்படி உருவானுச்சு? இந்த கோயில வந்து கட்டுனது யாரு? அது மட்டும் இல்லாம இந்த கோயில கட்டுனதே மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் மன்னர் அப்படிங்கிறாங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன வருஷம் ஆயிருக்கும்? ஸோ எத்தன வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2500 டூ 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இந்த கோயில வந்து கட்டிட்டாங்க. ஸோ அப்படி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள மலைகள் தான் இதோட மெயின் இதோட ஸ்பெஷாலிட்டீஸ்ன்னு சொல்லலாம். அப்படி உள்ள அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்லயே வந்து அதாவது 2nd வந்து லார்ஜஸ்ட் மலை ஹில்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி உள்ள ஒரு இந்த திருப்பதியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள அந்த தேவஸ்தானத்தில வந்து வர்ற வருமானமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டு வருமானமே வந்து அதிகமான வருமானம். அதாவது கம்பேர் டூ அதர் டெம்பிள் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. திருப்பதி கோயில வந்து யாரு கட்டினாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிக முக்கியமா தமிழ் மன்னருங்கிறாங்க. அந்த தமிழ் மன்னர் யாருனாங்க, தொண்டைமான். இந்த தொண்டை மண்டல மன்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோயில வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த அவங்க வந்து ஆட்சி செஞ்ச காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரியே இந்த திருப்பதியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டோட சேர்ந்து தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர் ஆட்சிகள் வந்து முடிவு பெற்ற டைம்ல வந்து, அப்ப இருந்த காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரிச்சு எல்லா மாநிலங்களுக்கும் பிரிச்சு குடுக்கும்போது, இந்த திருப்பதி வந்து ஆந்திராவுக்கு வந்து பிரிச்சு குடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி பிரிச்சு குடுத்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோயில் கட்டுனதே வந்து ஒரு தமிழ் மன்னரா தான் தொண்டைமான் அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் தான் இந்த கோயில வந்து ஃபர்ஸ்ட் இந்த கோயில கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த 2வது விஷயத்துல பார்த்தீங்கன்னாக்கா, மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னா, அதாவது 14ஆம் நூற்றாண்டு. இந்த 14ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னாக்கா, ஆ அந்த பாண்டியர்கள் ஆட்சி வந்து முடிவடையுது. ஸோ அந்த பாண்டியர் ஆட்சிகள் முடிவடையும் பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்த முகலாயர்களும் சரி, அந்த பிரெஞ்சு படைகளும் சரி, ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அந்த தமிழ்நாடா இருக்கட்டும், இந்தியா ஃபுல்லா வந்து உள்ள மிகப்பெரிய எல்லா கோயில்களையும் வந்து சூறையாடுறாங்க. ஸோ அதுல மிக முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலா இருக்கட்டும், மிகப்பெரிய கோயில்களை எல்லாம் வந்து சூறையாடுறாங்க. சூறையாடி அங்கே உள்ள சிலைகள வந்து மிக முக்கியமான சிலைகள வந்து திருடிட்டு போறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அங்கே உள்ள பழங்கால சிலைகள வந்து சேதப்படுத்துறதா இருக்கட்டும், எல்லாம் வந்து இந்த முகலாய அரசர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பெருமாள் சிலைய வந்து எப்படி கொண்டுட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து அந்த திருப்புவனம் பெருமாள் கோயில் சிலைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க இருந்து அங்கே திருப்பதிக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கொண்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அங்க இருந்த அ மிக முக்கியமா அந்த மக்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, மலைவாழ் மக்கள் அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இங்க வந்து கொண்டுட்டு போறத யார்ட்டயும் சொல்லிறாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இத வந்து எப்படியோ வந்து இந்த முகலாய அரசரும் சரி, இந்த பிரெஞ்சு படைகள் வந்து கேள்விப்பட்டு இவங்க வந்து அந்த திருப்பதிக்கே வந்து போயிருக்காங்க. ஸோ திருப்பதிக்கு போம்போது பார்த்தீங்கன்னாக்கா, அங்க இருந்த மக்கள்ட்ட வந்து கேட்கறாங்க, மலைவாழ் மக்கள்ட்ட. சரி கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னாக்கா, இங்க வந்து ஏதாவது சிலைகள் வந்து கொண்டாந்து வச்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வந்து இல்லன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல வந்து இங்க திருப்பதியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பன்றிகள்லாம் வந்து வெட்டுறாங்க. ஸோ அது வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே வந்து அவங்களுக்கு வந்து
இந்த முகலாயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பண்டிகைகள்னா வந்து அவங்களுக்கு ஒத்து வராது. ஸோ அதனால வந்து அவங்க அங்கேருந்து இந்த கோயில மட்டும் அட்டாக் பண்ணாம வந்து போயிடுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப செகண்ட் நம்ம அடுத்து பார்க்க போறது நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல வந்து மிக முக்கியமா அந்த சன்னிதானத்துல வந்து உள்ளிருக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கு வந்து எரிஞ்சுகிட்டே இருக்குமாம். ஸோ இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப ஏற்றப்பட்டது, எப்ப இந்த விளக்கு வந்து அணையவே அணையாதாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எரிஞ்சுகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த கோயில் வந்து இந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, சன்னிதானத்துல வந்து இந்த விளக்கு வந்து அவங்க வந்து ஆ இப்ப வரையும் வந்து எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 4. ஸோ இந்த நம்பர் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியம் வந்து இதுல வந்து நம்ம தமிழ் மன்னர்கள் வந்து எப்படி வந்து இதுல வந்து இந்த கோயில வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, 90% ஆஃப் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 90% வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழ் கல்வெட்டுகள் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு 10% தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க வந்து தெலுங்குகள் அந்த கல்வெட்டுகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதுல மெயினா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம திருப்பதி கோயில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்ப இருந்த தமிழகத்தை சேர்ந்த அதாவது தமிழகம் சிலப்பதிகாரமா இருக்கட்டும், இந்த மாரி உள்ள சிவரையும் வந்து சொல்லப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ராஜராஜ சோழன் காலத்திலேருந்தே இந்த கோயில்ல வந்து அவங்க வந்து இங்க இந்த கோயில கட்டுறதுக்காண்டி அதாவது அவங்க டொனேஷன் பண்ணதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த கல்வெட்டுகள்ல வந்து மெயினா இந்த திருப்பதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்த திருப்பதி எப்படி வந்து அதாவது ஆந்திராவுக்கு போணுச்சு, அதாவது அங்கே உள்ள தேவஸ்தானத்துக்கு எப்படி போணுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1932. ஸோ இந்த 1932ல பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் கவர்மெண்ட்டா இருந்த இந்த ஒரு திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ வந்து இருந்த காங்கிரஸ் கட்சி வந்து இத வந்து பிரிச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆந்திராவுக்கு குடுத்துறாங்க. ஸோ ஆந்திராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1933ல இந்த திருப்பதிய வந்து பார்த்தீங்கன்னா, தேவஸ்தானம் வந்து அங்கே உள்ள தேவஸ்தானம் வந்து டேக் ஓவர் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க அங்க இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கண்ட்ரோல்ல வந்து சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 1956 1956ல தான் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கோயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா அந்த திருப்பதியும் வந்து பார்த்தீங்கன்னா, அ அவங்களுக்கு அதாவது ஆந்திராவுக்கு வந்து குடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இங்க இருந்து மிக முக்கியமான கோயில்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குடுக்கப்பட்டாங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, நம்பர் 5ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திருப்பதியில வந்து அந்த 2020ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரையும் அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உண்டியல்ல மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 900 கோடி அளவுக்கு மேல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து செல்வ செழிப்பான ஒரு அ கோயில் தான் வந்து இந்த திருப்பதி. நீங்க வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ இது எப்படி இவ்வளவு சாத்தியம்? அதாவது இந்த கோயில்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்ப வரையும் கோல்டு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 10 டன்னு கோல்டுக்கு மேல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த 10 டன்னு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே மக்களால் அதாவது டொனேட் பண்ணப்பட்ட ஒரு கோல்டு. ஸோ இது எல்லாமே வந்து இத வந்து அவங்க ஒரு தேவஸ்தானம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அவங்க தான் வந்து இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேங்கர்ல வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அங்க இருக்கும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா வர்றது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 1000 அதாவது 500 1000 கேஜி வரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு அந்த அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் வருது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வரையும் வந்து அத மெயினா வந்து அங்க திருப்பதி வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த திருப்பதியோட அந்த தேவஸ்தானம் வந்து கண்ட்ரோல் பண்ற ஏரியா வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அ 4140 ஏக்கர் அளவுக்கு கொண்ட அந்த பரப்பளவு வந்து அவங்க தான் இப்போ வந்து அத வந்து அத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அத மட்டும் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள நம்மலாம் வந்து கோயிலுக்கு இங்க திருப்பதி போறோம்னா, மெயினா வந்து எத கேட்போம்னாக்க, நம்ம வந்து லட்டு வாங்கிட்டு வந்தோமா? வாங்கிட்டு வந்தாங்களா? அப்படின்னு வந்து நம்ம கேட்போம். ஸோ அப்படி உள்ள அந்த லட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வருஷத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது 75,00,00,000 மேல வந்து அவங்களுக்கு வருமானம் வருது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு உள்ள ஃபேமஸான ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பதி. திருப்பதியில வந்து மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆ அதாவது அங்க போயிட்டு முடி இறக்குவாங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த முடி இறக்குறதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வருஷத்துக்கு வந்து 150,00,00,000லேருந்து 300,00,00,000 வரைக்கும் வந்து அதோட அ வருமானம் வருது அப்படிங்கிறாங்க. ஒரு முடியிலயும் சரி, லட்டுலயும் சரி, எல்லாத்துலயும் வந்து அங்க வந்து எல்லாம் காசு, காசு, காசு தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து வருமானம் ஈற்றக்கூடிய ஒரு இடம் வந்து திருப்பதி வந்து இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ வரையும் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே அவங்களோட பேங்கர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 13,000 கோடி அளவுக்கு வந்து அவங்களோட பேங்கர்ல வந்து டெபாசிட் இருக்கலாம். ஸோ இருக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து இப்போ வரையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இது எதுவுமே வந்து இந்த கவர்மெண்டோட கண்ட்ரோல் கிடையாது. எல்லாமே அங்க ஒரு தேவஸ்தானம் இருக்கு. தேவஸ்தானத்த தான் அவங்க எல்லாமே வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப வரையும் வந்து அவங்க வருமானம் வந்து இன்னும் வந்து அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு மாரி சொல்றாங்க. ஏன்னா, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், மத்த எல்லா ஸ்டேட்லயும் மட்டும் இல்லாம, அடுத்த நாட்டிலேருந்து அதாவது ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், இலங்கையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள அதிபரே வந்து இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு போறதா இருக்கட்டும், அங்க எலக்ஷனுக்கா இருக்கட்டும், நம்ம வந்து இதுல வெற்றி பெறணும், அதுல வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். இந்த மாரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பதிக்கு வந்து வந்துட்டு போறாங்க. ஸோ அப்படி வந்துட்டு போறவங்களும், அவங்க டொனேஷன் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு
ஓகே. இந்த இந்த கோயில் வந்து எல்லாரும் போறாங்க, வர்றாங்க ஓகே. ஆனா இப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம திருவண்ணாமலையும் வந்து அதிகமான மக்கள் அடுத்த அதர் ஸ்டேட்ல இருந்து மக்கள்லாம் வந்து நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம அந்த கோயில்ல வந்து அதிகமான டொனேஷன் பண்றதுனாலயோ, இதுனாலயோ நம்மளுக்கு வந்து நடக்கலாம், நடக்காமயும் போகலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து கோயில்ல வந்து வைக்கிறோம்னா, நம்ம மனசு வச்சா ஓகே அந்த அளவுக்கு இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம அந்த இவ்வளோ போடுற டொனேஷன அதாவது கோயில்ல போடுறத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேவஸ்தானம் தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே தான் இருக்குது. ஆனா அந்த காசு வந்து அங்க இருக்கிற ஏழை மக்களா இருக்கட்டும், அந்த கோயிலுக்கு வெளியில இருந்து இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன ஜாமான்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட அந்த ஜாமான வாங்கி அவங்கள்ட்ட காசு குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம, அங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி குடுத்தாவே கண்டிப்பா வந்து அது ஒரு நம்ம வந்து கடவுளுக்கு நம்ம செய்ற மாரி, அந்த அளவுக்கு வந்து ஒரு ஏழ்மையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு போய் செய்றதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம, அங்க இருக்க நெறைய மக்கள் வந்து ஃபேமிலி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்படுற ஃபேமிலிலாம் இருப்பாங்க. ஆனா, அவங்க புள்ளைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, படிக்கிறது கூட வந்து ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத அளவுக்கு இருப்பாங்க. ஸோ அப்படி உள்ளவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அத வந்து நம்ம வந்து நான் குறையா சொல்லல. ஏன்னா அந்த உண்டியல்ல போய் இவ்வளோ காசு போடுறீங்களே அப்படிங்கிற மாரி ஒரு ரீசன் தான் சொல்றேன். ஏன்னா அது வந்து அந்த மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் செலவு பண்ணா பரவால்ல. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா, அந்த அவ்வளோ அ காசும் சரி, அவ்வளோ கோல்டும் சரி எல்லாமே வந்து தனியா ஒரு பேங்கர்ல தான் இருந்துகிட்டு இருக்கே ஒழிஞ்சு, அது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுனால வந்து அந்த ஃபேமிலியே வந்து இறக்குற ஃபேமிலி எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகள படிக்க வைக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி எல்லாம் இருக்கும். ஸோ அப்படி உள்ள ஃபேமிலிக்கெல்லாம் வந்து இந்த மாரி நம்ம வந்து செஞ்சோம்னா, நம்ம கோயில்ல கொண்டு போறத விட, நம்ம இந்த மாரி அ அதாவது இல்லாதவங்களுக்கு செஞ்சோம்னா, கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஆண்டவன் எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அருள் செய்வாரு. அது மட்டும் இல்லாம திருப்பதி வந்து ஏழுமலையான் வந்து நம்மளுக்கு வந்து அருள் புரிவாங்க. ஸோ நம்ம இத தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இந்த அ டாபிக்ல என்ன பேசுற மாரி இருந்தோம். ஸோ நாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. பாய்.